எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியிலே 7வது சுற்று முடிவிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி 23,837 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலையை தக்க வைத்திருக்கின்றார். தபால் வாக்கு எண்ணப்பட்டது தொடங்கி 7வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடையக்கூடிய இந்த தருணம் வரை அவருடைய முன்னிலை என்பது நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. 23,837 வாக்குகள் வித்தியாசத்திலே எடப்பாடி தொகுதியிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து தன்னுடைய முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதிமுகவை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரு 70 தொகுதிகளில் கூட்டணியாக முன்னிலையில் இருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி அப்படியே இருக்கின்றது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாகத்தான் அதிமுகவுக்கு தற்பொழுது வரக்கூடிய அந்த முன்னணி நிலவரங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். 120க்கும் கூடுதலான இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பு காட்டியிருந்தார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றம் இருந்தாலும் கூட அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இன்னும் அப்படியே தான் இருக்கின்றது. 10 ஆண்டுகளாக முழு அளவிலான வெற்றி பாதைக்கு அதிமுக திரும்பாவிட்டாலும் கூட அதனுடைய வாக்கு வங்கி, அடிப்படை வாக்கு வங்கி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அப்படியே இருக்கின்றது என்பதை எடுத்துக் கூறும் விதமாக அதிமுக கடந்த முறை பெற்றிருந்த அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளை இந்த முறையும் விட்டுக் கொடுக்காமல் பெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளில் அதிமுக முன்னிலையில் இருக்கின்றது. குறிப்பாக எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியிலே 23,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் இருப்பதை பார்க்கின்றோம். எடப்பாடி தொகுதியிலே தாவேக ஆதரித்த சுயேட்சை வேட்பாளர் 2வது இடம் பெற்றிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.